ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டில் மசாலா வெஜிடபிள் சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இன்றைக்கி இதுக்கு நம்ம கடையில் நார்மலாக வாங்குகிற ரோஸ்டட் வெர்மிசெல்லி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். புதுசாக சேமியா செய்கிறவங்களுக்கு தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக தெரியாது. சில நேரம் குழஞ்சி போயிடும், இல்லைனா தண்ணி பத்தாத மாதிரி ஆயிரும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணியோட அளவெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லை. ரொம்ப சூப்பராக பொழுன்னு நல்லா டேஸ்டான மசாலா வெர்மிசெல்லி ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு, லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு சேமியாவை வேக வச்சிடலாம். இது வந்து மூழ்கி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சூடு பண்ணிக்கலாம். தண்ணியோடு கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பித்ததும் சேமியா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ சேமியா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ தண்ணி கொதித்து சேமியா நல்லா வேகட்டும். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். இது ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது, சீக்கிரமாக வெந்து சேமியா குழஞ்சிரும். கரெக்டாக இந்தளவுக்கு வெந்தால் மட்டும் போதும். இப்போ சேமியா இந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இதை ஆற வச்சிடலாம். இப்போ வேக வச்ச சேமியாவோட கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது சேமியா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொழுன்னு வரும். இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம். இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி காய வேக வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், சின்னதாக ஒரு தக்காளி, கொஞ்சமாக மல்லித்தலை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கேரட் பீன்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதோட ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். இது நல்லா சூடானதும் ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதோட ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் மல்லித்தலை சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இதெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வாசம் வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அதையும் எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம், பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். அதோட காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ காய் வந்து நல்லா வேகட்டும். தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு சேமியா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் பொழுன்னு சூப்பராக வந்திருக்குது. காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு காரம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் சேமியாவுக்கும் நல்லா பிடிக்கும். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும்போதே நம்ம சேமியா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அப்போ தான் இந்த மசாலா, தக்காளி, வெங்காயத்தோட டேஸ்ட் எல்லாம் சேமியாவில் நல்லா இறங்கும். இதோட கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் பொறுமையாக கீழேருந்து எடுத்து விட்டு இந்த மாதிரி நல்லா மசாலாலாம் சேமியாவில் கோட்டாகி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். சேமியாவை வந்து ரொம்ப குழச்சிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து இதை சர்வ் பண்ணிக்கலாம். புதுசாக செய்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணியோட அளவெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், மசாலா வெர்மிசெல்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.